கோடான மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட அந்த உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்தும் அனைத்து மாவட்டங்களிலேயும் மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த 2 சமுதாய மக்களும் தமிழ் மண்ணுடைய மூத்த தமிழ் குடி மக்கள் ஆவர். ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் 2009ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது 3 அருந்தி என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு 3% என்று மட்டும் ஒதுக்காமல் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்து எஞ்சியிருக்கக்கூடிய 15%லேயும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டது. அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து நான் வெளிநடப்பு செய்தேன். அதற்கு பிறகு பல அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதை அமலாக்க துவங்கினார்கள். கடந்த 15 வருடத்தில், அதாவது 2010 அமலாக்க துவங்கினார்கள். இதில் ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட உயர் பதவிகள் நியமிக்கப்பட்டதில் ஏறக்குறைய 16 மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், அதேபோல வடக்கு மாவட்டத்தில் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிராவிடர் பரியார் சமுதாய மக்களுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பின்படியே, அதாவது உள்ளிடத்துக்கு, அதாவது பட்டியல் பிரிவிற்கான இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்குவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரித்து வழங்குவது எந்த விதத்திலும் எந்த ஒரு சாதியினர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மீறி இன்று தாங்கள் பிடித்த மேலுக்கு 3 ஆறு என்பதைப் போல ஸ்டாலின் அரசும் அதை அந்த அநியாயத்தை செய்து கொண்டு அதற்கு பேர் சமூக நீதி என்றும் திராவிடம் என்றும் அவர்கள் பெயரிட்டு வருகிறார்கள். எனவே இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீட்டை எந்த காரணத்தை கொண்டும் அதில் சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது. யாராவது ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் 3%, 4% சொன்னால் எப்படி உயர்பிரிவுக்கு 10% இடஒதுக்கீட்டு அப்பாற்பட்டு கொடுக்கிறார்களோ அதுபோல கொடுத்துக் கொள்ளலாமே தவிர இந்த 18% இடஒதுக்கீடு தொடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலேயும் முதற்கண் கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து நாளை திருநெல்வேலி, அதற்கு பிறகு தென்காசி, விருதுநகர், அதற்கு பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை என முதற்கட்டமாக 7 மாவட்டங்களிலேயும், அதற்கு பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தினுடைய 2வது வாரத்திலே 12ஆம் தேதி துவங்கி அடுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. கருத்தரங்குடைய நிறைவாக இதற்கு பிறகு அதற்கு பிறகு அனைத்து மாவட்டங்களிலேயும் பொதுக்கூட்டங்கள் அல்லது ஒரு 3 மாவட்டங்களுக்கு ஒரு மையமாக வைத்து பொதுக்கூட்டங்கள், அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடும் நடத்தவிருக்கிறோம். அதற்கான கருத்தரங்கும் ஆலோசனை கூட்டம் தான் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இன்று 3 மணிக்கு தொடங்கி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் தம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நான் தெளிவாக அது தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு 18% இடஒதுக்கீட்டை எந்த காரணமும் சிதைக்கக்கூடாது. அது தேவேந்திர மக்களுக்கும் ஆந்திராவிட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை சிதைக்கக்கூடாது. அது அப்படியே வழங்கப்பட வேண்டும். நீங்கள் 3% உங்களுக்கு வேறு யாருக்காவது சாதி கொடுப்பது என்று சொன்னால்
முஸ்லீம்கள் வந்து எப்படி வந்து இந்த 69% வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ, எப்படி வந்து மத்திய அரசு வந்து 10% இடஒதுக்கீட்டு வந்து இந்த இடஒதுக்கீடு வராமல் கொடுக்குதோ, அதுபோல் நீங்கள் 3 கொடுத்தாலும் சரி 4 கொடுத்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் ஆட்சேபில்லை. ஆனால் 18% எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஒரு சிதைவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதுதான் வந்து என்னுடைய தெளிவான கருத்து. மாஞ்சோலை என்ற அடையாளம் வந்து மாஞ்சோலை அந்த மக்கள் குடியேறி பிறகுதான் மாஞ்சோலைக்கு அடையாளம். பல பேர் வந்து ஃபாரஸ்ட் ஏற்கனவே இருந்து இந்த மக்கள் குடியேறிந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த ஃபாரஸ்ட் உருவாக்குறதே இந்த மக்கள் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அம்பாசமுத்திரம் பகுதி வந்து வெறும் மொட்டைக்காடாக இருந்தது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் வந்து இந்த காட்டை உருவாக்கியவர்களே அவர்கள் தான். அவர்கள் புலியோடும் பழகிட்டாங்க, யானையோடும் பழகிட்டாங்க, சிறுத்தையோடும் பாம்புகளோடும் எல்லாரும் வாழ்ந்து தான் வர்றாங்க. அதுபோல் வனப்பகுதியில் வாழ்றது மாஞ்சோலை மட்டும்தான் வனப்பகுதியில் வாழல. அப்படி பார்த்தா கொடைக்கானல் வாழக்கூடியவர்கள் யார், வால்பாறையில் யார் இருக்கிறாங்க, ஊட்டியில் யார் இருக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து ஏறக்கூடிய 27-30% மேற்பட்ட மக்கள் வந்து மலையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தொடர்ந்து வந்து அந்த மாஞ்சோலையை சிலர் குறிவைத்து அந்த மக்களுக்கு இடையூறு செய்கிறார். அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்துக் கொள்வதற்காக முதலமைச்சர் வந்து ஒரு மாவட்ட சுற்றுப்பிரயாணம் செய்கிறாருன்னு சொன்னால் அதில் சாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் மனு அளிக்கிற போது அந்த மக்களோடு வந்து ஒரு வந்து ஏறக்கூடிய 9 மாதமாக வந்து வேலையில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஒரு குழுவாக வந்து மனு வந்து இருக்கிற போது இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட முன் வரல. நீங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கிராம நிர்வாக நிறுவனங்கள் தாசில்தார் மூலமாக அந்த மாஞ்சோலைக்கு சென்று முதலமைச்சரை பார்ப்பதற்கு ஒரு குழுவை தயார் செய்து கொண்டு வந்து முதல் நாளே வந்து செய்தி சேவையை தங்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அவங்களை அவமானப்படுத்தி பார்க்காம போனால் என்ன நியாயம்? ஏன்னா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் சரியாக இருந்ததில்ல. அவர் திமுக அவருடைய தலைவராக இருந்தாலே அது வந்து அது செய்யக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 8 கோடி தமிழ் மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு பகுதி மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எடுத்து சொல்வதற்கு வருகின்ற பொழுது அதுவும் அரசுக்கு நீங்கள் வந்து பார்க்காம சென்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்படுகிறதில்ல. இதற்குண்டான விலையை வந்து அவர் விரைவில் மொழி கொள்கை வந்து இப்போ இல்லை, அது வந்து இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான ஒரு அதிகார பிரச்சனை இருக்குது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, மாநில அரசாங்க நிலைப்பாடு என்னங்கிறது முதல்ல அதை சொல்லணும். மாநில அரசாங்கம் எந்த அடிப்படையில் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லணும். அப்போ தான் அது மேலே கருத்து சொல்ல முடியும். 2 பேரும் மூடு மந்திரமாக தான் நான் சொல்ல முடியும். அதாவதுங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசு. இவர்கள் இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்கொலைப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய செய்திகளாக இருக்கு. 10 வருடங்களுக்கு முன்பு 15 வருடத்துக்கு எங்காவது 1-2 தான் கேள்விப்பட்டிருப்பேன் தவிர இது மாதிரி வந்து 2ஆவது படிக்கிற குழந்தை, 4ஆவது படிக்கிற குழந்தை, 6ஆவது படிக்கிறது, பள்ளிக்குள்ளேயே ஒரே குழந்தையை 3 ஆசிரியர்கள் பலாத்காரம் செய்த இந்த மாதிரி சமூக கொடுமை வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கேள்விப்படுத தமிழ் சமுதாயமே அறியலை. மொத்தமாக சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்படுத்தணுமோ அவருக்கு கையில் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை வந்து ஒழுக்கமாக அவரவர்கள் கையில் எடுத்தாங்க. இப்போ அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 10 ஆண்டு காலமாக வந்து இந்த பாலியல் வழக்குகள் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் பதிவு செய்யப்படவில்லை, அதை வந்து மூடி மறைக்கப்பட்டது. இப்போ வந்து அதை வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்படுறதுனால வெளியே தெரியுதுங்க. 67லேருந்து 73 வரை ஆட்சி இருக்கும் போது அவங்க பதிவு பண்ணலையா? இல்லை, அவங்களுடைய குற்றச்சாட்டு 1967 ஆட்சி வந்தாங்க, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா? அப்போ 77 மீண்டும் ஆட்சிக்கு வந்து 76 வரையில் ஆட்சிக்கு இருந்தாங்களா, அன்னைக்கு பதிவு பண்ணலையா? 87லேருந்து 91 வரையில் ஆட்சியில் இருந்தாங்களா, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா? 1996லேருந்து 2001 வரையும் ஆட்சியில் இருந்தாங்களா, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணுறது என்னாச்சு?
அப்போ 2006லேருந்து 2011 வரையிலும் ஆட்சியில் இருந்தாங்களே, ஏன் எல்லாம் நிறையா பண்ணிட்டு இப்போ அன்றைக்கெல்லாம் அந்த இத்தனை மாதிரி சம்பவம் நடந்தது நாங்கள் பதிவள்ளின்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ பள்ளி குழந்தைகளுடைய பாலியல் வந்து அதிகமாகிட்டு கள்ளச்சாராய கொலைகள் வந்து அன்றைக்கி அந்த மாதிரி கொலைகள் வந்து ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு கொடுக்குறியோ எது கொடுக்குறியோ மக்கள் வந்து ஆட்சியாளர் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை உருவாயிடுச்சு. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. பாதுகாப்பற்ற நிலைமை உருவாயிடுச்சு. இதனுடைய வெளிப்பாடு எப்படி காட்டுறது? பள்ளி குழந்தைகள் வந்து இப்படி எல்லாம் வந்து நடக்கிற அளவுக்கு வந்து வெளிப்படையாக வருது அப்படின்னு என்ன தமிழக வெற்றிகளாக இன்னைக்கு இப்போ நிறைய சொல்லிட்டோம். சார் அப்புறம் இல்லை, அதை மட்டும் சொல்லிடுங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஆனந்தா கிராமத்துலேருந்து உங்களை கல்கொடி சொந்தம் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, தொழிற்சாலைகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் முதல்ல ஆற்று மணல் கொள்ளை நடந்தது. இப்பொழுது வந்து மூலை முடக்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து பிரச்சனையாச்சு மக்களுக்கு. எல்லா மாவட்டங்களிலையும் நீங்கள் வந்து வேளாண்மை நிலங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில், சாலைகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில், போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில், கிராம சாலைகளில் கூட 10 டன் 20 30 டன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி லாரிகளை வச்சு இயக்கிற அளவுக்கு வந்து எண்ணற்ற கல்குவாரிகள் உருவாயிடுச்சு. வந்து ஆலந்தா மற்றும் வந்து அந்த உளக்குடி பகுதியில் 2 முதல் ஒரு குவாரி இருந்தது. அந்த குவாரி வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கிற 15லேருந்து 20 தோட்டத்தில் இருக்கிற கிணத்து நீர் வந்து ஆழமாக போயிடுச்சு. அந்த 20 குடும்பம் மட்டுங்க. இப்போது அதே போல் வந்து இன்னொரு கிராமத்துலேயும் அதே போல் ஒரு பாதிப்பு. இப்போ ஆனந்தா கிராமத்தில் இன்னொரு புதுசாக ஒரு குவாரி வந்தால் இதை விட அதே கிராமத்துக்கு, அந்த கிராமத்துக்கு உளக்குடிக்கு என்ன பாதிப்பு வந்தோ அதே பாதிப்பு இருக்கிற அடிப்படையில் தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து விளாத்துக்குளம் பகுதியில் புதிய பாறைகள் கொடுத்து அங்கே இருக்குது. இந்த தூத்துக்குடி மாவட்டமே இப்போ வந்து இந்த மண்டம், அதாவது வந்து மாசு கூடாதுன்றதுக்காக ஸ்டெர்லைட் போகிறாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு மாசை உருவாக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இப்போ கல்காரிகள் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உருவாகிட்டு வருது. அதனால் ஆனந்தா, உளக்குடி, அது விளாத்துக்குளம், தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் எங்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து இருக்கோ அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி. முதல்ல வந்து we have to set in our order. நம்மகிட்ட இருக்கிற நம்ம வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணணும். இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு. அதை வச்சு என்ன செஞ்சீங்க? கனிம வளத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பவர் வாங்குறீங்க, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆச்சுங்களா? அதான் கேள்வி. யாரு கூட சொல்லிடுறீங்களா? எப்படி யார் வேணும்னு சொல்லி அவங்களாம் சொல்லிட்டாங்களா? இப்போ அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இன்னைக்கு அதை பற்றி நான் வந்து 2 முக்கியமான விஷயம். நான் வந்தது வந்து அந்த 2 மேட்டர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சந்தோஷம்.